அருமையானவர்களே, கிதாபு ஸலாத் தொழுகையுடைய பாடம், அதனுடைய தொடர் ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். தொழுகையின் போது நாம் செய்யக்கூடாத சில செயல்பாடுகள், அது சம்பந்தமான ஹதீஸ்களை கடைசியாக பார்த்தோம். ஹதரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். யுஅம்முன் நாஸ், மக்களுக்கு தொழுக வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செஞ்சாங்க. எப்படி இமாமத் செஞ்சாங்க அப்படின்னா, உமாமத் பின்த் அபுல் ஆஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஸைனப் சொல்லியிருந்தாங்க. ஸைனபுடைய கணவன் தான் அபுல் ஆஸ். இந்த உமாமத் பின்த் அபுல் ஆஸ் அப்படிங்கிறது ஸைனபுடைய மகள் உமாமா. ஸைனபுடைய மகள் உமாமா, அபுல் ஆசுடைய மகள் உமாமா. அபுல் ஆசுடைய மகள் உமாமா, அந்த ஸைனபுடைய மகள் உமாமா கை குழந்தை, சின்ன பிள்ளை. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைக்கிறாங்க. தொழுக வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் பஞ்சத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த குழந்தை எங்க உட்கார்ந்துச்சு? தோல்ல, அது ஆத்திகி, அவனுடைய தோல் புஜத்துல அந்த குழந்தை உட்கார்ந்துக்குச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை, அந்த குழந்தையை தோளில் சுமந்தவாறே என்ன பண்றாங்க? தோல்ல சுமந்த மாதிரி மக்களுக்கு தொழுக வைக்கிறாங்க. ஃபைதா ரகஅ, ருக்குவுக்கு போகும்போது மட்டும் இறக்கி கீழே வச்சிடறாங்க. ருக்குவுக்கு போகும்போது மட்டும் அவங்க இறக்கி கீழே வச்சிடறாங்க. வைதா ரஃபஅ மின ஸுஜூதி ஆதஹா, திருப்பி சஜிதா போகும்போது திருப்பியும் என்ன பண்றாங்க? ஷோல்டர்ல ஏறி உட்கார்ந்துட்டு அவங்க தொழுவாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையுடன் சேர்ந்து தொழுத செய்தியையும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதே போல தொழுகும் பொழுது சில பேர்லாம் கொட்டாய் சத்தமா விட்டுறாங்க, ஹான்னு விட்டுறாங்க. சத்தமா வெறும் ஹான்ல, வெறும் ராகம் மாதிரி ஹான்லாம் விட்டுறாங்க. அதுல கவனம் இல்லாம செய்யறாங்களா என்ன தெரியல. ஆனா தொழுகையில் கொட்டாய் வரும் என்றால் அந்த கொட்டாயை என்ன பண்ணணும்? முடிந்த அளவுக்கு அடக்கிக் கொள்ள வேண்டும். கொட்டாய் வராம பார்த்துக்கணும். கொட்டாய் வராம இருக்கிறதுக்கு முடிந்த அளவு அடக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தஃபாஉப அஹதுக்கும் ஃபி ஸலாதி, உங்கள யாருக்காவது தொழுகையில கொட்டாய் வந்துச்சு அப்படின்னா ஃபல்யகுது மனிஸ்ததா, முடிந்த அளவுக்கு என்ன பண்ணட்டும்? அவர் அடக்கிக் கொள்ளட்டும். ஃபஇன்ன ஷைத்தான், ஷைத்தான் என்ன பண்றான்? ஆன் வாயை பொழுந்தா உள்ள நுழைஞ்சிடறான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்ன ஷைத்தான் யதுகுலு, ஷைத்தான் என்ன பண்ணிடறான்? நீங்க ஆன் வாயை பொழுந்தீங்கன்னா ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம், புகாரி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றக்கூடியது. அதே போல இன்னொரு ஹதீஸ் உள்ளது. அதே போல கொட்டாய் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அடக்கிக் கொள்ளுங்க. வலாயக்குல் ஹான், வாயை புழக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வலாயக்குல் ஹான் அப்படின்னே சொல்லாதீங்க, அந்த சவுண்ட் வர வேண்டாம்ங்கிறாங்க தொழுகையில. தொழுகையில சப்தம் வர வேண்டாம். இன்னமா தானிக்கும் ஷைத்தான், அப்படி சப்தமிட்டு கொட்டாய் விடுவது அது ஷைத்தானுடைய செயல் அப்படிங்கிறாங்க. ஷைத்தானுடைய செயல் மட்டுமல்ல, யத்ஹபு, ஷைத்தான் சிரிக்கிறான். ஷைத்தான் சிரிக்கக்கூடிய செயல் தான் ஹா அப்படிங்கிற சப்தமே. ஆண் வாயை பொளந்து அந்த கொட்டாய் விடுறது ஷைத்தான் சிரிக்கக்கூடிய செயல் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு நேரத்துல தொழுகிறாங்க. இரவு நேரத்துல தொழுகிறாங்க. அப்படி தொழுகக்கூடிய சமயத்துல இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஒரு முரட்டு ஜின் என்ன பண்ணிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைய இடையூறு பண்ண விரும்புச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைய இஃப்ரீத் அப்படிங்கிற ஒரு ஜின், ஒரு முரட்டு ஜின்னு தஃபல்லத்தில் பாரிஹதி லியக்தஅ அலா ஸலாத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தொழுகையை குழப்புவதற்காக வேண்டி, என்னுடைய தொழுகையை குழப்பம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி, என்னுடைய தொழுகையை துண்டிப்பதற்காக வேண்டி ஒரு முரட்டு ஜின்னு என்ன பண்ணுச்சு? நேற்று இரவு தொழுகையின் பொழுது சில சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஃபம்கனி அல்லாஹு மின்ஹு, நான் என்ன பண்ணினேன்? அல்லாஹ் சில ஆற்றலை எனக்கு கொடுத்தான்.
அல்லாஹ் எனக்கு சில ஆற்றலை கொடுத்தான். ஃபஅம்கனி அல்லாஹு, அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு ஃபஅஹததுஹு, அதை பிடிச்சிட்டேன் நான். அந்த ஜின்னை என்ன பண்ணிட்டேன், கையும் கழுவுமா பிடிச்சாச்சு நான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, முஸ்லிம்ல வருது, அதனுடைய கோதாலையை பிடிச்சிட்டாங்க. இது என்ன சொல்றது, கழுத்தை பிடிச்சிட்டேன், தொண்டையை பிடிச்சிட்டேன் நான். அதனுடைய தொண்டைய இப்படி கழுத்தை இப்படி பிடிச்சிட்டேன் நான் அப்படின்னே வருது. ஃபஅஹததுஹு, அதை நான் பிடித்து விட்டேன். அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை கொண்டு பிடித்து விட்டேன். ஃபஅரத்து அன் அரபில் அலா சானியத்தின் மின் சவானில் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவியுடைய தூண்களில் எதையாவது ஒரு தூண்ல கட்டி வச்சு, மஸ்ஜிதுடைய நபவியுடைய தூண்களில் ஏதாவது தூண்ல கட்டி வச்சு, ஹத்தா அன்துர் இலைக்கும், உங்களுக்கு எல்லாம் இதான் ஜின்னு, சைத்தான் இந்த உருவத்துல தான் இப்படி வருவான், உங்க தொழுகையை இப்படிதான் கெடுப்பான் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சுதான் என்ன பண்ணேன், பிடிச்சிட்டேன் நானு. கட்டியும் வைப்பதற்கு முற்பட்டேன் நானே, உங்களுக்கு எல்லாம் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு நினைவு வந்துச்சு, தஅவ்து அஹீ சுலைமான், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை இப்படி சொல்வான், ரப்பி, இறைவா, ஹப்லி, எனக்கு தருவாயாக, முல்கன், பெரும் அரசாட்சி எனக்கு தருவாயாக, பெருங்கொண்ட அரசாட்சி எனக்கு தருவாயாக, லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு அதே போன்ற ஆட்சி அதிகாரம் யாருக்குமே வரக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு பெரிய ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக என்று அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்ட துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே கட்டி ஆண்ட அரசர், உலகம் முழுவதற்கும் ஒரே அரசர். என்ன சின்ன சின்ன நாடுகள் என்ன, இந்த நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அதிபர்கள், ஒரு பிரதமர், ஜனாதிபதி இருப்பதை போல உலகத்தையே அந்த காலத்தில் ஆண்டவர்கள் அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு பிறகு உலகம் முழுவதுக்கும் ஒரு தலைவர் அப்படிங்கிறது இல்லாம ஆயிடுச்சு. என்ன உலகத்தையே கட்டி ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆ எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்னு கட்டுப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசும் காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பெரும் ஆற்றல்களை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போல, அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஆளுமையை போல வேற யாருக்கும் வழங்காது என்றெல்லாம் கேட்டிருக்கிறாங்கல்ல, அந்த துஆவுடைய ஞாபகம் எனக்கு வந்ததனால் நான் என்ன பண்ணிட்டேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆளுமையை நாம் தட்டி பிடித்து விடக்கூடாது என்பதற்காக நான் அவிழ்த்து விட்டுட்டேன் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போயிருந்து சொல்லி என்ன பண்ணிட்டேன், அவிழ்த்து விட்டுட்டேன் நானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படி தொழுகையில் ஷைத்தான் என்பவன் வழிகெடுப்பான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷைத்தான் என்பவன் தொழுகையில நீங்க 2 ரக்காத் தொழுதீங்களா, 3 ரக்காத் தொழுதீங்களா, இந்த சந்தேகங்கள் எல்லாம் வருது இல்ல, இந்த சந்தேகம்லாம் யாரை ஏற்படுத்துவது, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய செயல்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம்மை வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்